பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சாரோன் ஜெப ஊழியங்கள் மூலமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். 7 மாதங்களை கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 8வது மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த முதல் நாளிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. யாவரும் சேர்ந்து சந்தோஷமாய் உற்சாகத்தோடு என்னோடு கூட சேர்ந்து பாடலாம். மதுமுகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சொல்வோமாம், இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. கண்களை மூடி சொல்லலாம், ஆண்டவரே அப்பா, உம்மை தேடி வந்தவர்களை நீ ஒரு நாளும் மறக்காத தேவன். உங்கள் முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா, நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீத பகுதியில், ஆண்டவரே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரே இன்றைக்கு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே உங்கள் முகத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், மனிதர்களை அல்ல அப்பா, மனுஷர்களை அல்ல. சொல்லலாமா, தேவனை பார்த்து ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யத்தக்கதா, நீர் எங்களுக்கு உதவி செய்யத்தக்கதா, நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டத்தக்கதாக உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். மனுஷர்களே அல்லப்பா, மனிதர்களே அல்ல, உம்மை மாத்திரமே
எங்கள் கண்கள் நோக்கி பார்க்கிறது. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறிடுகிறேன் என்று தாவீது சொன்னது போல 121 சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறது போல இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த 8வது மாதத்தில் அப்பா நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஏன்னா உங்களை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி மறுபடியும் அந்த வரிகளை பாடி தேவனமாக நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆவியானவரே உமக்கு நன்றி. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆவியானவரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உங்கள் கரத்தில் எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அப்பா அந்த 8வது மாதத்தில் இந்த முதல் நாள் தொடங்கி அப்பா உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் வரைக்கும் ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் நோக்கி கொண்டு இருக்கிறோம். உங்கள் முகத்தை மாத்திரமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற ஜெபிக்கிற கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்து சாட்சியை நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாரோன் விசுவாச ஊழியங்களின் சார்பிலே உங்களை அன்புடன் நான் வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த 7 மாதங்களும் நம்மை சுகமுடன் பாதுகாத்து நமக்கு ஆயுசு நாட்களை தந்து பலனை தந்து ஆரோக்கியத்தை தந்து மீண்டுமாக இந்த ஒரு புதிய நாளை காணும்படியாய் தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை ஒன்று மாத்திரமே. அவருடைய கிருபையினாலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுவரை நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். இவ்வளோ நேரம் நம்ம துதித்து பாடினோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது வேதத்திலிருந்து இந்த மாதத்திற்கு 8வது மாதத்திற்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 123வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 123வது சங்கீதம் 2வது வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி சங்கீதங்களில் நாம் வாசிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இந்த மாதத்திலே, இந்த 8வது மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலியமாக தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாய் நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஒரு நாளுக்காக வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையினாலே கர்த்தர் நீங்கள் திடப்படுத்தி
பலப்படுத்தி அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆறுதலாக இருக்க கர்த்தர் உதவி செய்து அருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி வெறுமையாக்குறோம். உம்முடைய கிருபையின் கருத்தில் ஒப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. அப்போது இந்த வசனத்தில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது, அவர் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவருக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதம் 15வது வசனத்திலே தாவீதுடைய விண்ணப்பத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் அவர் இரக்கமுள்ள ஒரு தேவன், அவர் இரக்கம் செய்கிற தேவன். என் கண்களை எல்லாம் அவருக்கு நேராக நான் நோக்கி இருக்கிறேன், என் கண்கள் அவரையே நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் இரக்கமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். ஆனால் இந்த நாள், இந்த காலவேளையிலே அவர் நமக்கு இரக்கம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் மனமிறங்கி அவர் அற்புதங்களை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நம்மளுடைய கண்கள் அவரையே நாம் நோக்கி நம்மளுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நோக்கி பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு மனமிறங்கி அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 2 நாளாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இங்கே யோசேபாத் ராஜாவை குறித்து இந்த வேதத்திலே இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்றான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது அந்த யோசேபாத் ராஜாவை குறித்து இங்கே இடத்துல பார்க்கிறோம். யோசேபாத் ராஜாவுக்கு விரோதமாக 4 திசையிலிருந்தும் படைகள் யுத்தம் பண்ணுவதற்கு எழும்பி கடந்து வந்தார்கள். அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார், யோசேபாத் ராஜா. அவருக்கு அநேக படைகள் இருக்கிறது, குதிரை வீரர்கள், போர் சேவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவர் பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் அவர் பாருங்க அவருடைய கண்களை ஏறெடுக்கிறார். என்னவென்று அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவருக்கு விரோதமாக அந்த படைகள் எழும்பி வருகிறது. அங்கே பாருங்க, அவர் சொல்கிறார், அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக எங்களுக்கு நிற்க பலன் இல்லை. அப்போ அந்த கூட்டம் எங்களை காட்டிலும் மிகுதியாக இருக்கிறது, அவர்களுக்கு விரோதமாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு கூட பலன் இல்லை. அதனால் எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் என்ன செய்யணும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல பாருங்க, அந்த ராஜா யோசேபாத் ராஜா ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவருடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்தபடினாலே, அவர் இரக்கமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே, அப்போ பாருங்க அந்த யோசேபாத் ராஜா பண்ணின அந்த வேண்டுதல், அந்த விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில்
வெட்டிட்டு அங்கே பாருங்கள் உபவாசம் இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் யோசேபாத்துக்கு விரோதமாக எத்தனை படைகள் கடந்து வந்தாங்க. 4 திசையிலிருந்தும் விரோதமாய் எழும்பி கடந்து வந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கடந்து வந்தாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்த்தபடினாலே அந்த இரக்கமுள்ள ஒரு தேவன் அந்த இடத்துல பாருங்க அந்த ராஜாவுக்கு அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது இந்த ராஜா செய்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் அவருடைய கண்கள் தேவனையே நோக்கி பார்த்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது இரக்கம் செய்கிற அந்த தேவனை நோக்கி பார்த்தபடினாலே, விடுவிக்கிற தேவனை நோக்கி பார்த்தபடினாலே அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தந்தார், ஜெயத்தை தந்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாக அநேகர் நமக்கு விரோதமாய் எழும்பி கடந்து வரலாம். யோசேபாத் ராஜாவுக்கு விரோதமாய் எப்படி 4 திசையிலிருந்து எழும்பி கடந்து வந்தாங்க, அதுபோல் நமக்கு விரோதமாய், நம்மளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், வேலை ஸ்தலங்களுக்கு விரோதமாய், நம்மளுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி வரலாம். 4 திசையிலிருந்து மனிதர்கள் எழும்பி கடந்து வரலாம், சத்துருக்கள் சேனைகள் எழும்பி கடந்து வரலாம். ஆனால் அந்த யோசேபாத் ராஜா செய்தது போல நாமும் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அவர் இரக்கமுள்ள தேவன். அந்த ராஜாவுக்கு விடுதலை தந்த தேவனாய் கர்த்தர், ஜனங்களுக்கு விடுதலை தந்த தேவனாய் கர்த்தர், இன்றைக்கு நமக்கும் அவர் விடுதலை தர அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் நம்மளுடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி நோக்கி பார்க்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் மனமிறங்கி அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். அடுத்ததாக யோனாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த நினைவினுடைய ஜனங்களை குறித்து நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த புஸ்தகத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த நினைவே ஜனங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்கள், அவங்க செய்த மீறுதலெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அதை எட்டி அது தேவனுக்கு ஒரு அருவருப்பாக காணப்பட்டது. அப்போ சொல்கிற அந்த இடத்துல நான் வேதத்தில் பார்க்குறோம், அந்த நினைவே ஜனங்கள், அந்த ஜனங்களை நான் என்ன பண்ணுவேன், அவர்களை அழித்து போடுவேன், நான் நிக்கிரம் பண்ணி போடுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனாய் கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அந்த ஜனங்க செய்த ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ராஜா முதல் உயிரினங்கள், மிருக ஜீவன்கள் வரைக்கும் அவங்க உபவாசம் இருந்ததுனால, ரட்டிலும் சாம்பலிலும் அமர்ந்து அவங்க இருந்ததுனால தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துல இரக்கமுள்ள ஒரு தேவனாய் இருந்து அந்த ஜனங்களை அழிக்காதபடிக்கு, அந்த நினைவே பட்டணத்தை அழிக்காதபடிக்கு தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு அநேக அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்கள் விரோதமாய் எழும்பினாலும் காணப்பட்டாலும் அந்த ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்ததுனால அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து அந்த ஜனத்திற்கு இரக்கம் செய்து அவர்களை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி நம்ம மையத்தில் நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் நாமும் அமர்ந்து காத்திருப்போம் என்று சொன்னால் நமக்கும் அவர் விடுதலை தர அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு பத்திமையோ என்னப்பட்ட ஒரு குருடனை குறித்து நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 10:47 நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த பத்திமை குருடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை அறிந்திருந்து தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுக்குள்ளாக இருந்த ஒரு வாஞ்சை, அவனுக்குள்ளாக இருந்த ஒரு தாகம் என்னன்னு சொன்னால், நான் பார்வை அடையணும். பிறவிலே அவன் குருடனாக இருந்தான், நான் பார்வை அடையணும், இயேசு எங்கு வரார், இயேசு எங்கு நடந்து செல்கிறார், இயேசு எங்கு போகிறாருன்னு என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். எதற்கு? ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? அவர் எனக்கு இரக்கம் காட்ட மாட்டாரா? அவர் எனக்கு பார்வை தர மாட்டாரா என்று சொல்லி அவன் உரத்த சத்தமிடுகிறான். எல்லாரும் அவனை அதட்டுறாங்க, அமைதியாயிரு என்று சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய நோக்கம், அவனுடைய காரியமெல்லாம் என்ன? நான் பார்வை அடைய வேண்டும். அதனால் உரத்த சத்தமிட்டு அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு நீங்கள் மனம் இறங்குங்க, நீங்கள் எனக்கு ஒரு இரக்கம் காட்டுங்க. அவரையே நோக்கி பார்த்தான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் வந்து அவனுக்கு பார்வை அடைய செய்தார். அவன் கண்களை தொட்டு அவனை குணப்படுத்தினார். அவன் பார்வை அடைந்தான், மகிழ்ந்தான் என்று சொல்லி நம்ம வேத வசனத்தில் பார்க்கிறோம். எனவே
எனவே இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 123வது சங்கீதம் அந்த 2வது வசனத்தினுடைய அந்த அந்த வார்த்தையினுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஒருவேளை இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவனிடத்தில் நீங்கள் அநேக நேரம் நீங்கள் முறையிட்டிருக்கலாம். ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டாரா? எங்கள் குடும்பத்திற்கு ஒரு இரக்கம் செய்ய மாட்டாரா? எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு இரக்கம் செய்ய மாட்டாரா? எங்கள் குடும்பத்திற்கு அவர் இரக்கம் காட்ட மாட்டாரா? எங்களுக்கு விரோதமாக பகையினர்கள் எழும்பி நிற்கிறார்களே, எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் கூடி எழும்பி நிற்கிறார்களே, பொல்லாத மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களே, சத்துருடைய போராட்டங்கள் சூழ்ச்சிகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி கடந்து வருகிறதே, அவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட மாட்டாரா? அவர் எங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டாரா என்று சொல்லி அநேக வேளையில் நீங்கள் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் இந்த இடத்துல வேதம் சொல்கிறது, அவரையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில் பாருங்க, இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்காதபடிக்கு மனுஷரை நோக்கி பார்க்கறதுனால பல இடங்கள்ல அவங்களுக்கு தோல்வி, பல இடங்கள்ல அவங்களுக்கு துக்கம், பல இடங்கள்ல அவங்களுக்கு வேதனை, பல இடங்களில் அவங்களுக்கு சோர்வுகள் உண்டாகிறது. அதனால் தேவனையே நம்ம நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அன்றைக்கு யோசேபாத் பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அந்த கண்களை அவர் நேராக நோக்கி பார்த்தேன் என்று சொல்லி வேதவசனத்தில் பார்க்குறோம். இன்றைக்கு நம்மளுடைய கண்களோ ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வதென்று தெரியல, எங்களுக்கு விரோதமாக இப்படி கூட்டமாக எழும்பி நிற்கிறாங்களே, எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக, எங்களுக்கு ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக ஆண்டவர் இவ்வளோ காரியங்கள் எழும்பி நிற்கிறதே, எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், கடைக்கு விரோதமாக, பிஸ்னஸனுக்கு விரோதமாக, குடும்ப ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் எழும்பி நிற்கிறதே, எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எங்களுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டுங்க, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் நமக்கும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். சீஷர்கள் பாருங்க, ஒரு சமயம் ஆண்டவரோடு கூட அவங்க படவில் சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்போது நடுக்கடலில் போகும் பொழுது என்ன ஆகிறது, காற்று அது அலை அடிக்கிறது, காற்று அடிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நித்திரையாக இருந்தார். சீஷர்கள்லாம் பயந்தாங்க, நடுங்கினாங்க. ஐயோ, நம்ம மூழ்கி போயிடுவோமே, காற்று இவ்வளோ தூரம் அடிக்கிறதே, நாங்கள் கப்பலில் மூழ்கி போயிடுவோமே என்று சொல்லி அவங்க பயந்து நடுங்கி இருந்தாங்க. ஆனால் பாருங்க, அவங்க அந்த கடலையும் அந்த உலக கப்பல்களையும் அந்த வருகிற அந்த காற்றையும் அதைத்தான் பார்த்தாங்களே தவிர ஆண்டவரை நோக்கி பார்க்கல. அவங்க இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பார்க்கல, இயேசுவை நோக்கி பார்க்கல, மற்ற உலகத்தை தான் அவங்க நோக்கி பார்த்தாங்க. காற்று அடிக்கிறதே, அலை வருகிறதே, கப்பல் அமிழ்ந்து போகிறதே என்று சொல்லி அதைத்தான் பார்த்தாங்களே தவிர இயேசுவை அவங்க பார்க்கல. இயேசு எழுந்தார், அதட்டினார், எல்லா காரியங்களும் அமைதலாயிற்று. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். நம்ம உலகத்தை பார்க்குறோம், உலக மனுஷரை நோக்கி நம்ம பார்க்குறோம், உலகத்தில் நடக்கக்கூடிய வைகளை நோக்கி நம்ம பார்க்குறோம், ஆண்டவரை நம்ம பார்க்கறதில்ல. ஆனால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நமக்கு இரக்கம் செய்ய அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். எனவே இந்த கால வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படியாக என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் இரக்கம் செய்கிற வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் எல்லாம் உம்மைத்தான் நோக்கி பார்க்கும். மனுஷர்களை நாங்கள் பார்க்க மாட்டோம், உலகத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம் ஆண்டவரே, உலகத்தினுடைய காரியங்களை நாங்கள் நோக்கி பார்க்க மாட்டோம், நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்ப்போம். நீங்கள் எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன், நீங்கள் எங்களுக்கு விடுதலை தருகிற தேவன், 1000 தலைமுறை மட்டும் எங்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்கிற தேவன், உங்களுடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நினைவே ஜனங்களுக்கு மனமிறங்கி அற்புதங்களை செய்தவர்,
ஆண்டவரே, தாவீதின் பத்திமேயு குருடனுக்கு ஆண்டவரே மனமிறங்கி அற்புதங்களை செய்த தேவனாய் கர்த்தர். யோசேபாத்தினுடைய வாழ்க்கையில் மனமிறங்கி அற்புதங்களை செய்த ஒரு தேவனாய் கர்த்தர். இன்றைக்கு எங்களுக்கும் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க. நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அந்த இரக்கம் செய்கிற தேவனையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கும் அவர் மனமிறங்கி அவர் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த அவர் வல்லமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம இருக்கிற இடங்கள் நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையில் கூட ஆண்டவரே, இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது, உம்மையே நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்த்த ஆண்டவரே, நீங்கள் இரக்கம் செய்கிற ஒரு தேவன், நீங்கள் மனமிறங்கிய அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பார்த்தோம், உலக மனிதர்கள் உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு தோல்விகள் ஆண்டவரே, அவங்களுக்கு சோர்வு ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஏமாற்றங்கள், அவங்களுக்கு துக்கங்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்த ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்களுக்கெல்லாம் தேவனாய் கர்த்தர் நீங்கள் அற்புதங்களை செய்தீங்க என்று சொல்லி நாங்கள் வேத வசனத்தில் நாங்கள் பார்த்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே சகல சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலே தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தியறல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. மனமிறங்கி ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி வெறுமையாக்குறோம். வல்ல கிருபையின் கருத்தில் ஒப்படுகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமங்களில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.